Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் என்ற காட்டு யானையை பிடிப்பதில் வனத்துறை மெத்தன போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். யானையை பிடிப்பது தொடர்பாக வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தினர். இதில் பங்கேற்ற அதிமுக பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் மற்றும் பொதுமக்கள் சரமாரி கேள்விகளை எழுப்பியதால் மக்கள் விரோத விடிய அரசின் அதிகாரிகள் திணறினர். மேலும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினால் திரும்ப வரும் என்பதால் யானையை பிடித்து தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் ஆலங்குளம் அருகே புதிய நியாய விலை கடை கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் திறந்து வைத்தார். குட்டித்தின்னி கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 9,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அருகே வல்லவை ஐயப்பன் கோயிலில் பேட்டை துள்ளல் மற்றும் ஆராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ரெகுநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லவை ஐயப்பன் கோயிலில் 26ஆம் ஆண்டு மண்டல பூஜை, பேட்டை துள்ளல் மற்றும் ஆராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வண்ண பொடிகளை உடலில் பூசிக்கொண்டு பேட்டை துள்ளல் நிகழ்வில் பங்கேற்றனர்.